இந்த உலகத்துல வாழும் காலத்துல மன்மதன் என் மனதில் பலவிதமான ஆசைகளை தூண்டி என்னை பாடா படுத்துறான். அந்த ஆசை அது எனக்கு கண்டிப்பா வேணும் எனும் பேராசையாகி அது கிடைக்காம போனா மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும் அதை யாரோ தடுக்கிறாங்கன்னு அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுவேன். அது அறத்துக்கு புறம்பாகிய பாவச் செயலாகுது. இதைத்தான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம்னு தெய்வ புலவர் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல நமக்கு தெரிவிக்கிறார். சரி, வாழுங்காலத்துல தான் இவ்வளவு பிரச்சனை, சாகும் போதாவது நிம்மதியா போலான்னு பார்த்தா அப்போ யமதூதர்கள் வந்து சண்டாள பாவி கொஞ்ச பாவமாடா பண்ணன்னு என்னை கட்டி கொண்டு போய் நரகத்துல போடுறாங்க. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. காமனை எரிச்சதும் காலனை உதைச்சதும் உன் கணவர் சங்கர் நயினார் தானே, அவங்க 2 பேரும் உன்னை பார்த்தா நிச்சயம் பயப்படுவாங்க. நீ தான் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும். இருக்கையிலே மன்மதனார் என்னுளத்தை கலக்கிடுவார், மறிக்கையிலே எனை நமனார் வந்து கொடு போய் வதைப்பார், இருக்கையிலும் மறித்தவனும் இத்துயரை எனக்கின்றி பிரிக்கை செய்யும் படைதானும் பேரொருளாங் கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு நாளா இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரையும் கட்டுப்படுத்தி பயமுறுத்தும் ஆயுதம் உன்னுடைய அருள் தான் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் கோமதி இருக்கா என்னை காப்பாத்த, யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. இனி எல்லாம் நல்லதே நடக்கும்.